இந்த வீடியோவில் கம்பராமாயணம் பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக், ஓல்டு புக், நியூ புக், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே சேர்ந்ததாக தான் இந்த நோட்ஸ் இருக்கும். இது வந்து ஓல்டு புக் 7th 8th, அது போக இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதெல்லாமே சேர்த்து தான் இதில் இருக்குது. அந்த பாடல் வரிகள் மட்டும் இதில் இருக்காது. அந்த பாடல் வரிகள் வந்து நம்ம தனியாக புக்ஸ் வச்சு படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா 7th ஓல்டு புக் 3rd டேர்மில் இருக்கும். உலகின் சிறப்பு கம்பராமாயணம். மேலி பிடிக்கும் கை வேல்வேந்தர் நோக்கும் கை ஆழி தரித்தே அருளும் கை சூழ்வினையை நீக்கும் கை என்றும் நிலைத்திருக்கும் கை என்றும் நிலைக்கும் கை நீடூழி காக்கும் கை காரளர் கை. காராளர் கை அப்படின்னா வந்து காராளர் அப்படின்னா கார்னா மேகம், மேகத்தை ஆளுகின்றவர்களாகவே உழவர், அது காராளர்னா அதுதான் மீனிங். மேலினா கலப்பை இல்லாட்டி ஏர் அப்படின்னு மீனிங். ஆழி அப்படிங்கிறதுக்கு 2 மீனிங். மோதிரம்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ஆழினா கடல்னு சொல்லலாம். சூழ்வினையை அப்படின்னா உண்டாக்கும் வறுமை துன்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. கலப்பை பிடிக்கும் கை மன்னரே எதிர்பார்க்கக்கூடிய கை வந்து உழவர்களுடைய கை தான். மோதிரம் தரித்து அருளும் கையும் உழவர்களுடைய கை தான். உண்டாக்கும் வறுமை துன்பத்தை நீக்கும் கை எதுன்னு கேட்டாங்கன்னா அதுவும் வந்து உழவர்களுடைய கை தான். நிலைக்கும் கை என்றும் நிலைக்கும் கை நீடூழி காக்கும் கை அது வந்து காராளர் கை. காராளர்னா யாருன்னா இப்போ தான் பார்த்தோம், மேகத்தை ஆளுகின்றவர்களாகிய உழவர். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஆசிரியர் குறிப்பு என்னென்னு பார்த்துட்டா, இந்த கம்பராமாயணத்தை எழுதுனது கம்பர். இவர் எந்த ஊர்னா தேரளந்தூர், மயிலாடுதுறை, நாகை மாவட்டம். இது வந்து ஓல்டு புக்கில் இருக்குது. தேரளந்தூர், மயிலாடுதுறை, நாகை மாவட்டம். நியூ புக்கில் வந்து திருவழுந்தூர் அப்படின்னு இருக்கும். திருவழுந்தூர் அப்படின்னு இருக்கும். அதனால் அதையும் ஞாபகம் வச்சுக்கணும், இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இவரை ஆதரித்த வள்ளல் யாருன்னு கேட்டாங்கன்னா சடையப்ப வள்ளல். கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சடையப்ப வள்ளல். இல்லாட்டி சடையப்ப வள்ளல் எந்த பொயட் ஆதரிச்சாருன்னு கேட்டாங்கன்னா அது வந்து கம்பர். இவருடைய காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டு. இவருடைய சமகாலத்தவர் வந்து யார் இருப்பாங்கன்னா புகழேந்தி, ஒட்டக்கூத்தர், ஜெயங்கொண்டார், இவங்க எல்லாருமே கம்பருடைய சமகாலத்தவர். இந்த 3 பேர் கொடுத்து இன்னொரு ஆடான நேம் வந்து இன்னொன்று கொடுக்கலாம். அதனால் இந்த 3 பேர்த்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி, ஜெயங்கொண்டார், இவங்கெல்லாம் சமகாலத்தவர். அடுத்தது 8th term 2 ஓல்டு புக்கில் பாலகாண்டம் ஆற்றுப்படலம். இந்த பாடல் வந்து நம்மளோட 10th புக்லேயே இருக்கும். தாதுகு சூளை தோறும் ஷண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாய்ந்தன்றே. கம்பர். இந்த பாட்டு தோறும் தோறும்னு வந்துச்சுன்னா, தோறும் தோறும் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த கம்பராமாயண பாடல் தான். இது வந்து என்னன்னு கேட்பாங்கன்னா, இந்த பாடல் வரி எந்த நூலுன்னு கேட்டாங்கன்னா கம்பராமாயணம். தோறும் தோறும் தாதுகு சோலை தோறும் ஷண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாய்ந்தன்றே. இந்த பாடலில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் பாயிற சராயு நதியை பற்றி தான் சொல்லியிருந்திருப்பாங்க. அதனுடைய வளத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதை கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. உத்தரப்பிரதேசில் பாயிற சராயு நதியும் நம்ம உடலில் ஓடுற உயிர் இருக்குல்ல, அங்கேயும் இங்கேயும் ஓடுது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. போது அப்படின்னா மலர், பூகம் அப்படின்னா கமுகு. இதே வந்து பூதரம் அப்படின்னா மலை. இதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூதரம் அப்படின்னா மலை, பூகம் அப்படின்னா கமுகு. கமுகுனா மீனிங் பாக்கு மரமா. தாது, இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். தாது தான் மகரந்தம். பொய்கைனா ஆறுன்னு சொல்லுவாள். இங்கே வந்து பொய்கை அப்படிங்கிறது இந்த பாடலில் வந்து குளம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லைன் கொடுத்து கேட்டாங்கன்னா குளம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டை நூல் குறிப்பு வந்து இந்த பாட்டை வந்து ராமாயணத்தை வந்து வால்மீகி வடமொழியில் எழுதியிருப்பார். அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தான் இவர் வந்து தமிழில் எழுதியிருப்பார். இவர் எழுதினதுக்கு பேர் வந்து இவர் என்னென்னு வச்சுருப்பாருன்னா ராமாவதாரம்னு வச்சுருப்பார். வடமொழி தழுவி எழுதுனால இது வழி நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பராமாயணம் ஒரு வழி நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. வடச்சொற்கள் வந்து நீக்கிட்டு கம்பர் வந்து தொல்காப்பிய நெறிப்படி தமிழ்படுத்தி எழுதியிருப்பார். எப்படின்னா இப்போ வந்து லக்ஷ்மணன் அப்படிங்கிறது வந்து லகுவணன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க.
ராமருக்கு ரா பதிலாக ஈரான்னு போடுவாங்க. இந்த மாதிரி தமிழ்படுத்தி தொல்காப்பிய நெறிப்படி தமிழ்படுத்தி எழுதினவர் யாருன்னா கம்பர். அது என்ன நூல்னா ராமாயணம். மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்குன்னா 6 காண்டங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி பாலை ஆற்றி ஆற வச்சு சுந்தர் கிட்ட இதை மட்டும் மாற்றி எழுதிக்கணும். சுந்தர் கிட்ட சுந்தர் கொடுத்தோம்னா யுத்தம் வந்துடும் அப்படின்னு சொல்லி. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். பாலை ஆற்றி ஆற வச்சு ஆரண்ய காண்டம், ஆற வச்சு ஆரண்ய காண்டம், சுந்தர் கிட்ட இதை மட்டும் மாற்றி கொடுக்கணும், எழுதிக்கணும். சுந்தர் கிட்ட அப்படிங்கிறது கிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், அதுக்கப்புறம் யுத்தம் வந்துடும். காண்டம் அப்படிங்கிறது வந்து பெரும் பிரிவு, படலம் அப்படிங்கிறது உட்பிரிவு. காண்டம் அப்படிங்கிறது பெரும் பிரிவு, படலம் அப்படிங்கிறது உட்பிரிவு. இன்னொன்று இருக்கும் சருக்கம்னு இருக்கும். சருக்கம் எதில் இருக்குன்னா பாரதம் சருக்கம்னு வரும். கம்பராமாயணத்தில் இருக்கிறது காண்டம் படலம் இதில் இருக்கும். மொத்தமாக இதில் வந்து 6 காண்டம் இருக்கா. அதில் வந்து 2வது காண்டம் தான் அயோத்தியா காண்டம். அதில் மொத்தமாக 13 படலங்கள் இருக்கும். 13 படலங்களில் 7வது படலம் தான் குகப்படலம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ வந்து அயோத்தியா காண்டத்தில் 7வது படலம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா குகப்படலம். இல்லாட்டி அயோத்தியா காண்டத்தில் குகப்படலம் வந்து எத்தனாவது படலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 7வது படலம். அப்புறம் வந்து குகப்படலத்துக்கு இன்னொரு பேர் வந்து ஆற்றுப்படலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எல்லாமே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்து எழுதியிருக்கிறேன். கம்பராமாயணம். கம்பர் வந்து நம்ம அப்படியே பார்த்தோம்ல, திருவழுந்தூர் இது நியூ புக்கில் இருந்தது. தேரழந்தூர் மயிலாடுதுறை நாகை மாவட்டம் ஓல்டு புக்கில் இருந்தது. ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னென்னா கம்பர் வந்து சோழ நாட்டை சேர்ந்தவர். இதே மாதிரி வந்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதின இளங்கோவடிகள் வந்து சேர மரபை சேர்ந்தவர். அது மாதிரி இவர் வந்து கம்பர் வந்து சோழ நாட்டை சேர்ந்தவர். எந்த நாடுன்னு கேட்டாங்கன்னா சோழ நாடு. கம்பராமாயணத்தில் சந்தனயம் மிக்கது. அப்போ வந்து சந்தனயம் மிக்க நூல் எதுனா கம்பராமாயணம். சந்தனயம் மிக்க நூல் எதுனா கம்பராமாயணம். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படிங்கிறது இது யார் சொன்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பாரதி. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு சொன்னது பாரதி. பரஞ்சோதி முனிவர் வந்து வேதாரண்யத்தில் சேர்ந்தவர். திருமறைக்காடு வேதாரண்யத்தை சேர்ந்தவர் பரஞ்சோதி முனிவர். மக்கள் இலக்கியம் கம்பரா இது வந்து ஸ்கூல் புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 10th ஓல்டு புக்கில் மக்கள் இலக்கியம் கம்பராமாயணம் வந்து மக்கள் இலக்கியம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ராமருக்கு வந்து என்னென்ன பேர்கள் வந்து ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டோம்னா அண்ணல் அப்படின்னாலும் ராமர் தான். நெடியவன் அப்படின்னாலும் ராமர் தான். கார்குலாம் நிறத்தான் அப்படின்னாலும் அவர் ராமர் தான். தாமரை நயத்தான் தாமரை போன்ற கண்களை உடையவர். நயத்தான்னா கண். தாமரை போன்ற கண்களை உடையவர், அதுவும் ராமர் தான். அனகன் அப்படின்னாலும் ராமர் தான். அமலன் அப்படிங்கிறது குற்றமற்ற அப்படின்னு ஒரு மீனிங் வந்து ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. அமலன் அப்படின்னா குற்றமற்ற. நியூ புக்கில் வந்து அமலன் அப்படின்னா ராமன். இந்த பேர்கள் எல்லாமே இம்பார்ட்டண்ட். இந்த பேரை கொடுத்து இது யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். அதே மாதிரி வந்து இவங்களுக்கு குகனுக்கும் லகுவனுக்கும் பேர் இருக்கும், மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்குது என்னென்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. குகன்னா அன்னவன், லகுவன்னா பன்னவன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. குகன்னா அன்னவன், லகுவன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது சொல்லும் பொருளும். நளிர்கடல் அப்படின்னா குளிர்ந்த கடல். நளிர்கடல் அப்படின்னா குளிர்ந்த கடல். உன்னேல் அப்படின்னா எண்ணாதே. உவானா அமாவாசை. இது வந்து 12th நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க. உடுப்பதினா சந்திரன். செற்றார்னா பகைவர், கிளைனா உறவினர். நீங்களா அப்படின்னா இடைவிடாது. நீங்களானா இடைவிடாது. குறிசில் அப்படின்னா தலைவன்.
எல்லாமே ஓல்டு புக்கில் இருந்தது. முடுகினன்னா செலுத்தினன். மடங்கி விழும் அலை, முறித்திரை அப்படின்னா மடங்கி விழும் அலை. நுதல்னா நெற்றி. இந்த சொல் பொருள் எல்லாமே இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சு படித்தோன்னா அது வந்து எப்பவும் மறக்காது. குலோத்துங்க சோழன் அவைகள புலவராக இருந்தவர் தான் கம்பர். இது ஸ்கூல் புக்கில் இருந்தது. குலோத்துங்க சோழனுடைய அவைகள புலவராக இருந்தவர் யாருன்னா கம்பர். இதே கம்பரை ஆதரித்த வள்ளல் யாருன்னு கேட்டாங்கன்னா சடையப்ப வள்ளல். குகனுடைய இன்னொரு பேர் அன்னவன், லகுவனுடைய இன்னொரு பேர் பன்னவன். சொற்சுவையும் பொருட்சுவையும் தமிழ் பண்பாடும் மிளிர்ந்துள்ளது நூல் எதுனா கம்பராமாயணம். சொற்சுவையும் பொருட்சுவையும் தமிழ் பண்பாடும் மிளிர்ந்துள்ளது கம்பராமாயணம். இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சி கம்பர் படைப்பினால் உச்சநிலை அடைந்தது. இதெல்லாமே சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன். இது வந்து பலப்பட்டை சொக்கநாத புலவர் சொன்னது. விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன், பலப்பட்டை சொக்கநாத புலவர். கேட்கலாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட். உத்தரகாண்டம் மொத்தமாக வந்து கம்பராமாயணத்தில் 6 காண்டம். இந்த உத்தரகாண்டம்ங்கிறது 7வது காண்டமாக சொல்லப்படுது. ஆனால் கம்பராமாயணத்தில் 6 காண்டம் மட்டும்தான் இருக்குது. இந்த உத்தரகாண்டம்னு பிற்காலத்தில் வந்து ஒட்டக்கூத்தர் எழுதியிருப்பார். அவரோட சமகாலத்தவர் ஒட்டக்கூத்தர் எழுதியிருப்பார். இதை வந்து 7வது காண்டம்னு சொல்கிறாங்க, உத்தரகாண்டம். கிட்கிந்தை நகர் தலைவர் யாருன்னா சுக்ரீவன். கிட்கிந்தை நகரோட தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சுக்ரீவன். இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின். மலையுருவி மரமுருவி மண்ணுருவிற்று ஒருவாளி ராமாயணம். இதெல்லாம் ரீட் பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் இதெல்லாம். கம்பன் சொன்ன வண்ணங்கள் என்னென்னா 96. கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனைன்னா 96. ஆதிக்கவி யாருன்னு கேட்டாங்கன்னா வான்மீகி. சப்போஸ் ஆதி காவியம் எதுன்னு கேட்டாங்கன்னா ராமாயணம்னு மென்ஷன் பண்ணணும். ஆனால் ஆதிக்கவி யாருன்னு கேட்டாங்கன்னா வான்மீகி தான் அது. குறிப்பினால் உணரும் கொள்கையான் ராமன். என்று முல தென் தமிழ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அடிக்கடி கேட்குற கொஷின். என்று முல தென் தமிழ் அப்படிங்கிறத சொன்னது யாருன்னா கம்பர். உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோலை நடத்தும் கோல். இந்த லைன் வந்து கம்பருடையது. நெடுநீர்வாய் கடிதிடின் மட அன்ன கடியது சில நின்றார் கம்பர். இந்த மாதிரி லைன்ஸ் வந்து கொடுத்து யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக நம்ம அந்த ராமாயணத்தோட பாடல் வரிகள் பார்க்கலாம். முழுவதும் விருத்தப்பாக்களால் ஆனது கம்பராமாயணம். முழுவதும் விருத்தப்பாக்களால் ஆனது எதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து கம்பராமாயணம். ரொம்ப இம்பார்ட்டண்ட். விற்பெரு தடத்தோல் வீர அப்படின்னா ராமன். விற்பெரு தடத்தோல் வீர யாருன்னா ராமன். கோதண்டம் வில்லேந்தியவர் யாருன்னா அதுவும் ராமர் தான். உடன்பிடை தோன்றிற்றொன்றை அறுத்ததன் உதிரம் மூற்றி அடலுற சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் கம்பர். இது யார் எழுதுனதுன்னா கம்பர். இது எதை பற்றி சொல்லுதுன்னா அந்த காலத்திலேயே அறுவை மருத்துவம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது. உடன்பிடை தோன்றிற்றொன்றை அறுத்ததன் உதிரம் மூற்றி அடலுற சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர். கம்பனை கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம். கம்பனை கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம்னு சொன்னது யாருன்னா வையாபுரி பிள்ளை. கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். இது வந்து கம்பர். இது வந்து யாரை பற்றினா ராமரை பற்றி தான் இருக்கும். கைவண்ணம் அங்கு கண்டேன்னா வில்லை வந்து அவர் உடைச்சிருப்பார்ல, அதுதான் அவரோட கைவண்ணம். கால்வண்ணம்னா அகலிகைன்னு ஒரு பெண் வந்து காலில் விழுவாங்க, அது அவங்களோட சாப விமோச்சனம் ஆயிரும். அதுதான் வந்து கால்வண்ணம் இங்கு கண்டேன். அது இந்த லைன் யார் எழுதுனாங்கன்னா கம்பரோடது. கேட்பாங்க, கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். இந்த வரி யாரோடதுன்னு கேட்டாங்கன்னா கம்பரோடது. ஆயிடை அணங்கின் கற்பும் மைய நின்னருளும் செய்ய தூய நல்லறனும் என்றிங்கினை ஞான தொடர்ந்து காப்ப சீதையை அழியாமல் காப்பாற்றியவை கற்பும் அருளும். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின், ரீட் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பூமடந்தை வாழ புவிமடந்தை வீற்றிருக்க நாமடந்தை நூல் வாக்கும் நாள் என்று வாணிதாசன் கம்பர் இறந்ததை பற்றி சொல்லியிருப்பார். அப்போ கம்பர் இறந்ததை பற்றி சொன்னவர் யாருன்னா வாணிதாசன். கம்பர் இறந்ததை பற்றி பாடினவர் யாருன்னா வாணிதாசர். பூமடந்தை வாழ புவிமடந்தை வீற்றிருக்க நாமடந்தை நூல் வாக்கும் நாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டால் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம்.
உலகினில் நாகரிகமே அழிஞ்சு போயிடுச்சுனாலும் திருக்குறளும் கம்பருடைய கம்பராமாயணம் இருந்தால் போதும் அந்த நாகரிகத்தை வந்து மீட்டெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது யாருன்னா கால்டுவெல் தான் அதே சொல்லியிருக்காரு. அயர்லாந்தை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன். வடசொல் கிளவி வட எழு தொரியி எழுந்தொரு புணர்ந்த சொல்லாகுமே. அப்படியே நம்ம பார்த்தோம். தொல்காப்பிய நெறிப்படி வந்து கம்பர் வந்து பெயர்களெல்லாம் மாற்றி எழுதியிருக்காரு. லகுவன்னா லக்ஷ்மணன் லகுவன் அந்த மாதிரி எழுதியிருக்காரு. அந்த தொல்காப்பிய கிராமர் இதுதான். வடசொல் கிளவி வட எழு தொரியி எழுத்தொடு புனைந்த சொல்லாகுமே. சப்போஸ் இந்த லைன் கொடுத்து இது எந்த நூலுன்னு கேட்கலாம். தொல்காப்பியம். இந்த நெறிப்படி எழுதினவர் தான் கம்பர். கம்பர் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் வந்து செய்நன்றி மறவா இயல்பினராமா. ஏன்னா தம்மை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளலுக்கு 1000 பாட்டுக்கு ஒரு பாட்டு வந்து அவர் புகழ்ந்து பாடியிருக்காரு. 1000 பாட்டுக்கு ஒரு பாடல் வந்து புகழ்ந்து பாடியிருக்காரு. அதனால் அவர் வந்து செய்நன்றி மறவா இயல்பினர்னு சொல்லியிருப்பாங்க. கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? சடையப்ப வள்ளல். குலோத்துங்க சோழனுடைய அவைகள புலவராக இருந்தவர் கம்பர் தான். அடுத்தது கம்பர் வந்து சமகாலத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா நம்மளே பார்த்தோம். ஜெயங்கொண்டார், புகழேந்தி, ஒட்டக்கூத்தர், கம்பர். இவங்க 4 பேரும் சமகாலத்தவர். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிற கவிதையை வந்து பாரதியார் எழுதி. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னா அது பாரதியாரோடது. கம்பராமாயணம் பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை முழுமையாக பெற்றது. அப்போ வந்து பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை முழுமையாக பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா, பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை முழுமையாக பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது கம்பராமாயணம். தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா திருக்குறளும் கம்பராமாயணமும். கதின்னு இருக்கா, கா அப்படிங்கிறது கம்பராமாயணம், தீ அப்படிங்கிறது திருக்குறள். அதாவது தமிழுக்கு கதி அப்படின்னா கம்பராமாயணமும் திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொன்னார்னா செல்வ கேசவராய முதலியார். இது வந்து 2022 ப்ரீவியஸ் இயர் கொஷின். அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பாடல்களுடைய அர்த்தங்களை பார்க்கலாம்.